දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ වෙනස් දේවල් කරනව තැනත්තා. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான காரியங்களை செய்கிறவர். අද යම් කිසි වෙනසක් අපි දෙවියන් වහන්සේලා බලාපොරොත්තු වෙමු. இன்றும் கூட நாம் ஒரு வித்தியாசத்தை தேவனிடத்திலிருந்து අද දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ වෙනසක් කරයි කියනව විශ්වාසයෙන් සිටින්න. இன்று தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் இருங்கள். අපේ ජීවිතේ විවිධ ප්‍රශ්න වල ඇති වෙයි. நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான வேறுபட்ட பிரச்சனைகள் வரும். නමුත් අපේ ජීවිතේ වලට කැළඹෙන්න අවශ්‍ය නැහැ. ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே அவைகளுக்கு ஒருபோதும் கலங்கக்கூடாது. බයිබලයේ ගීතාවලිය 91 වෙනි පරිච්ඡේදය සඳහන් කළ දෙනවා. வேதத்திலே சங்கீதம் 91ஆம் அதிகாரம் இப்படியா சொல்லுகிறது. මෞත්තමයාණන්ගේ රාජස්ථානයේ වසන මනුෂ්‍ය සර්ව පරාක්‍රම දෙවියන් වහන්සේ තුල වූ සිටින්නේ. உன்னதமானவருடைய மறைவில் தங்குகிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குகிறான். ඔව් සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ තුල සිටිනවා. அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்குள்ளாய் பாதுகாப்பாய் இருக்கிறான். ඔබත් මාත් සිටින්නේ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ තුල. நீங்களும் நானும் இருப்பது சர்வ வல்லமை படைத்த தேவனுக்குள்ளாய். ඉතින් මේ වචනේ මම කියවන විටදී எனவே இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது ඒ වචනේ දිගට යන මොහොතේ அந்த வார்த்தை தொடர்ந்து போகும்போது නුඹගේ වම් පැත්තේ 1000ක් දකුණු පැත්තේ 10000ක් නුඹට විරුද්ධ වෙයි. ஆகவே உன் இடது பக்கம் 1000ம் உனது வலது பக்கம் 10,000 பேர் உனக்கு எதிராய் வருவார்கள். එතන ප්‍රශ්නාර්ථයක් තියෙනවා. அந்த இடத்துல ஒரு கேள்வி உண்டு. අපි දෙවියන් වහන්සේ තුලනේ සිටින්නේ. நாங்கள் தேவனுக்குள்ளே தான் இருக்கிறோம். මෞත්තමයන්ගේ රාජ ස්ථානනේ අපි ඉන්නේ. உன்னதமானவருடைய மறைவிடம் ரகசியமான இடத்திலே தான் இருக்கிறோம். උන්වහන්සේ තුල ඉන්න මොහොතේ அவருக்குள்ள இருக்கும் பொழுது අපිට ප්‍රශ්නවල් 11000ක් நமக்கு 11,000 பிரச்சனைகள் வரும். ඔබට ප්‍රශ්න කීයක් තියෙනවද? உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கிறது? 11ක් තියෙනවද? 11 இருக்கிறதா? බයිබලේ දාලා දෙන 11000ක්. வேதம் சொல்லுகிறது 11,000 பிரச்சனைகள் வரும். සමහර වෙලාවට අපි හිතනවා අපි දෙවියන් වහන්සේ තුල නැද්ද? சில நேரங்களிலே நாம் நினைப்பதுண்டு நாங்கள் தேவனுக்குள்ளே இல்லையோ, නැත්තම් දෙවියන් වහන්සේ අප සමග නැද්ද? இல்லாவிட்டால் தேவன் நம்மோடு இல்லையோ. එහෙම අපි සැකයක් මතු කරන මොහොතේ තමයි அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை நாம் உருவாக்கும் பொழுதுதான் දෙවියන් වහන්සේ තමන්ගේ ක්‍රියාව කැන්සල් කරනවා. தேவன் தன்னுடைய கிரிகையை நிராகரிக்கிறார். එහෙම කැන්සල් කරන මොහොතේ அப்படி நிராகரிக்கப்படும் பொழுது ඒ 11000 ප්‍රශ්නම අපට පැමිණේ. அந்த 11,000 பிரச்சனையும் நமக்கு வந்து சேரும். නමුත් බයිබලේ කොයිවත් දාලා නැහැ. ஆனால் வேதத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை අපි උන්වහන්සේ තුල ඉන්න මොහොතේ ප්‍රශ්නයක් එන්නේ නැහැ කියලා. அவருக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் வராதென்று. ප්‍රශ්නවල් එයි. பிரச்சனைகள் வரும். බයිබලේ දෙන්නේ ගෙවල් හදන්න ගියා. வேதத்தில் இருவர் வீடு கட்ட சென்றார்கள். එක්කෙනෙක් ගයක් හැදුවේ මේ වැලි මත. ஒருவர் வீடு கட்டினால் மணலின் மேலே, තව එක්කෙනෙක් පර්වතය මත ගේ හැදුවා. இன்னும் ஒருவர் வீடு கட்டினார் பர்வதத்தின் மேலே. හැබැයි බයිබලේ දාලා තියෙනවා ஆனால் வேதம் சொல்லுகிறது ඒ පර්වතය මත සහ වැලි මත තිබුණා ගෙදරට වරුසාව ආවා. அந்த பர்வதத்தின் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கும் மணலின் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கும் மழை வந்தது, කුණාටු ආවා. புயல் வந்தது. ඒකට ඇවිල්ලා වැදුනා. வந்து அதன் மேலே பட்டது, මෝදියද ඒක වැදුනා. மோதியது. නමුත් අර පර්වතය මත තිබුණ ගේ ස්ථීරව තිබුණා. ஆனால் වැටුන්නේ නැහැ. அந்த பர்வதத்துக்கு மேலே கட்டப்பட்ட வீடானது விழாமல் உறுதியா இருந்தது. හැබැයි වැලි මත තිබිච්ච ගේ වැටුණා. ஆனால் மணலின் மேலே கட்டப்பட்ட வீடு விழுந்தது. ඉතින් මේක තමයි බයිබලේ තියෙන සිස්ටම් එක. இதுதான் வேதத்தின் முறையாகும். අපිට රතු මුහුදවල් පැමිණේ. எங்களுக்கு செங்கடல்கள் வரும். අපි වනාන්තර තමයි යන්න සිදු වෙන්නේ. நாங்கள் வனாந்தரத்திலே தான் போக வேண்டும். නමුත් ඒ පළවෙනි වචනේ අපේ අතවත තිබෙන්න අවශ්‍යයි. ஆனால் அந்த முதல் வார்த்தையானது நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். මවත්තමයාණන්ගේ රාජස්ථානයේ සිටින මනුස්සයා. உன்னதமானவருடைய மறைவிடத்திலே இருக்கிறவன். අපි එතන ඉන්නවා කියන විශ්වාසය අවශ්‍යයි. நாம் அந்த இடத்திலே தான் இருக்கிறோம் என்கிற விசுவாசம் வேண்டும். එවිට මේ ප්‍රශ්නවල් ආවට அப்படி இந்த பிரச்சனைகள் வந்தாலும் ඒ හැම දෙයක්ම அந்த எல்லாமே වැටි යනවා. விழுந்து போகும். බයිබලේ දාලා තියෙන එක තමයි. வேதத்திலே அது වම් පැත්තේ 1000ක් දකුණු පැත්තේ 10000ක් අවතරී இடது பக்கம் 1000
வலது பக்கம் 10,000 வந்தாலும் කිසිම දෙයක් සිට ගන්න. ஒன்றுமே நிக்கப்பது போவதில்லை. ඒක එයි. அது வரும், ඒ හැම දෙයක්ම වැටේ. அவைகள் எல்லாம் விழுந்து ඔබ விடும். වැටෙන්නේ නැහැ. நீங்கள் விழுவதில்லை. මේ සවස් කාලේ මා කියන්න කැමතියි. இந்த மாலை வேளையிலே நான் சொல்வது, ඔබට විරුද්ධව මොන දෙයක් කතා කරත් ඔබට විරුද්ධව මොන දෙයක් කිව්වත්තරේ ඔබගේ ජීවිතේ කවදාත් වැටෙන්නේ නැහැ. உங்களுக்கு எதிராக என்னத்தை பேசட்டும், உங்களுக்கு எதிராக என்னத்தை சொல்லட்டும், ஆனால் உங்கள் வாழ்க்கையோ ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. අවසානයේදී ඔබ තමයි සිට ගන්නන්නේ. கடைசியிலே நீங்கள் தான் நிக்க போகிறீர்கள். අවසානයේදී ඔබ තමයි ඡාය ගන්නන්නේ. கடைசியிலே நீங்கள் தான் ஜெயம் கொள்வீர்கள். ඒක තමයි බයිබලය. அதுதான் வேதம். හැම ප්‍රශ්නයක්ම எல்லா பிரச்சனையும் வரும். රන් පරීක්ෂා කරන වගේ ගින්දරට දාලා ஆகவே வெள்ளிய தங்கமானது அக்கினியிலே போடப்படுகிறது, அது பரீட்சிக்கும்படியாக. ඒ වගේ අපේ ඇදහිල්ල පරීක්ෂා කරන ලබන්නේ. அதே போலவே எங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். අපි දෙවියන් මාස්තුල සිටිනවාද කියලා. நாங்கள் தேவனுக்குள்ளா இருக்கிறோமா අද என்று මම ඔබට කියන්න කැමතියි. இன்று நான் உங்களுக்கு ඔබ சொல்லுகிறேன். මොනතරම් අමාරු මාර්ගයක ගියත් හරි. நீங்கள் எப்படிப்பட்ட கடினமான ඔබ பாதையிலே මොනතරම් போனாலும், දුක් සහිත මාර්ගයක ගියත් හරි. நீங்கள் எப்படிப்பட்ட துக்க பாதையிலே போனாலும், දෙවියන් මාස් ඔබ සමග සිටිනවා. தேவன் உங்களோடு இருக்கிறார். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், ඔබ ගින්දර මැද්දේ ගියත් හරි. நீ அக்கினியிலே போனாலும், ඔබ ජල ගැල්ම මැද්දේ ගියත් நீ හරි. தண்ணீர் மத்தியிலே போனாலும், මා නුඹ සමග සිටින දෙවියන් මාස්. நான் உன்னோடு கூட இருக்கிற ඒ தேவன். සානි දෙවියන් මාස් මා සමග සිටිනවාද? இந்த இடத்திலே தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? අය මමත් ස්වාමීන් වහන්සේ තුල සිටිනවාද? நானும் தேவனுக்குள்ளா ඒ இருக்கிறேனா? සැකේ එපා. அந்த சந்தேகம் දෙවියන් வேண்டாம். මාස මට කියනවා ඔබට කියන්න කියලා. தேவன் சொன்னார் எனக்கு சொல்லும்படியாக, ඔබ උන්වහන්සේ ඔබ සමග සිටිනවා. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். මරණ මිටියාව මැදින් ගියත් හරි. மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே අද මේ போனாலும், රාත්‍රිය ඔබ මරණ මිටියාව මැදින් යනවද? இன்று இரவு கூட நீங்கள் மரண பள்ளத்தாக்கிலே ජීවිතේ போகிறீர்களா? මුදල් නැති ප්‍රශ්නෙන් வாழ்க்கையிலே பணம் இல்லாத பிரச்சனையிலே මොනවද කරන්න කියලා දන්නේ තත්වකින් என்ன செய்வது என்று தெரியாத நிலையிலே මම මේ මුදල් ප්‍රශ්න මොනවද කරන්නේ? நான் இந்த பண பிரச்சனைக்கு என்ன අද செய்வது? මුදල් නැතුව මම ජීවත් වෙනවා. இன்று பணம் இல்லாமல் நான் මට வாழ்கிறேன். මෙච්චර විශාල අවශ්‍යතාවයක් තියෙනවා. எனக்கு இவ்வளவு பெரிய தேவை உண்டு. ඒනෝ කැළඹිල්ලෙන් ඔබ සිටිනවද? அப்படிப்பட்ட கலக்கத்தோடு මගේ இருக்கிறீர்களா? යේසුස් වහන්සේ ඔබට කියනවා. என் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், මා නුඹ සමග සිටිනවා. நான் உன்னோடு இருக்கிறேன். පර්වතේ පාවී ගියත් හරි. மலைகள் விலகி போனாலும், කඳු ඉවත් වුණත් හරි. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், නුඹ සමග සිටිනවා. நான் உன்னோடு இருக்கிறேன். උන්වහන්සේ ඔබ සමග සිටිනවා. தேவன் உங்களோடு இருக்கிறார். උන්වහන්සේ ඔබගේ දකුණු අත අල්ලමින් සිටිනවා. அவர் உங்களுடைய வலது கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார். යේසුස්ගේ නාමයෙන් කියන කැමති. இயேசுவின் நாமத்தில் நான் අද சொல்லுகிறேன், දේමය. இன்று கூட்டம் ඔබගේ ජීවිතේ විශාල වෙනසක් ඇති කරන දේමයක් වේ. உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிற கூட்டமாக ඔබ இருக்கும். ශක්තිමත් වෙන්න. நீங்கள் பலப்படுங்கள். කියන්න දෙවියන් වහන්සේ මා සමග. சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருக்கிறார். කියන්න දෙවියන් වහන්සේ මා සමග සිටිනවා. சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මා සමග සිටිනවා. தேவன் என்னோடு இருக்கிறார். යෝබ් කියනවා. யோபு சொல்லுகிறார், නග්නව සිටින මොහොතේ நிர்வாணமாயிருக்கும் பொழுது උන්වහන්සේ මා සමග සිටිනවා. அவர் என்னோடு இருக்கிறார். හalleluya. ஹalleluya. ආසන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். කෙලින් සිටගනී. කෙලින් සිටගනී. නිමිර්ධ නිපායි. නිමිර්ධ නිපායි. ඔබ කෙලින් සිටගනී. නිමිර්ධ නිපායි. දෙවියන් වහන්සේ ඔබව කෙලින් වෙන්නට සලසයි. தேவன் உங்களை நிமிர்ந்து நிக்க பண்ணுவார். හalleluya. ஹalleluya. අද රාත්‍රියේ එක තමයි උන්වහන්සේ කතා කරන්නේ. இன்று இரவு அதுதான் தேவன் உங்களோடு பேச போகிறார். ඔබ කෙලින් සිටගන්නවා. நீங்கள் நிமிர்ந்து நிக்க போகிறீர்கள். බයිබලේ ලූක් පොත 13 වෙනි පරිච්ඡේදය. வேதத்திலே லூக்காவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10 සහ 11 වෙනි වචනය. 10ஆம் 11ஆம் வசனங்கள். අද මේ දේව සභාවේ ඉන්න අයට උන්වහන්සේ දෙන පණිවිඩය. இன்று இந்த தேவ சபையில இருப்பவர்களுக்கு தேவன் கொடுக்கிற செய்தி. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එක්තරා දවසක දේව මාලිගාවේ දේශනා කරමින් සිටියා. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேவாலயத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். එහෙම උන්වහන්සේ දේශනා කරන මොහොතේ அப்படி அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது උන්වහන්සේ සබත් දවසේ ඒ සිනගෝයේ උගන්වමින් සිටිසේක. බලව 18 අවුරුද්දක් දුර්වල කමේ ආත්මයක් ඇති වූ කොයි ප්‍රකාරින්වත් කෙලින් වෙනට බැරි ස්ත්‍රියෙක් ඒ සිටියාය. அப்பொழுது 18 வருஷமாய் ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார்.
அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாமல் கூனியாய் இருந்தாள். එක ස්ත්‍රී කෙනෙක් ගැන මේ ස්ථානයේ සඳහන් කරලා තියෙනවා. ஒரு ஸ்திரியை குறித்து இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது. නමුත් ඒ ස්ත්‍රීගේ නම මේ ස්ථානයේ සඳහන් කළ නැහැ. ஆனாலும் அந்த ஸ்திரியினுடைய பேரோ இந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை. එය දුර්වල ස්ත්‍රී කෙනෙක්. அவள் பலவீனமுள்ள ஒரு ஸ்திரீ. යා දුර්වලකමේ ආත්මයක් ඉන්න කෙනෙක්. அவள் பலவீனப்படுத்தும் ஆவியை உடையவளாய் இருந்தாள். යා තුල යම්කිසි අසුද්ධ ආත්මයක් තිබුණා. அவளுக்குள்ளே ஒரு விதமான அசுத்த ஆவி இருந்தது. එයා කොයි ප්‍රකාරයෙන්වත් කෙලින් වෙන්නට බැරි කුදු වෙලා සිටපු කෙනෙක්. அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாமல் கூனியாய் இருந்த ஒரு ஸ்திரீ. යාට කෙලින් වෙන්නම බෑ. அவளுக்கு நிமிரவே முடியாது. කිසිම ආකාරයෙන් කෙලින් වෙන්න බෑ. எந்த விதத்திலும் நிமிர முடியாது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඒ දේවමාලිගාවේ උගන්වමින් සිටියා. இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்திலே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். උන්වහන්සේ උගන්වන මොහොතේ උන්වහන්සේ දේශනා කරන මොහොතේ ඒ දේවමාලිගාවේ ඇයත් එතන සිටියා. அவர் அந்த தேவாலயத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவாலயத்திலே அந்த ஸ்திரியும் இருந்தாள். ඇය එතන හිටපු එක විතරක් නෙවෙයි. ඇයත් උන්වහන්සේගේ වචනය ඒ දේශනාව අසමින් ඇය සිටියා. அவள் அந்த இடத்துல இருந்தது மாத்திரமல்ல, அவர் பேசும் அந்த பிரசங்கத்தை அவர் கேட்டுக்கொண்டிருந்தாள். ඇය දේවමාලිගාවට එන මොහොතේ අවුරුදු 18ක ප්‍රශ්නයක් තමයි ඇය උස්සලගෙන ඒ දේවමාලිගාවට ආවේ. அவள் தேவாலயத்திற்குள்ளே வரும் பொழுது நுழையும் பொழுது 18 வருஷமான ஒரு பிரச்சனையையும் அவர் சுமந்து கொண்டுதான் உள்ளே வந்தாள். අවුරුදු 18ක ප්‍රශ්නයක් ඇය ගාව තිබුණා. 18 வருஷமான ஒரு பிரச்சனை அவளுக்குள்ளே இருந்தது. ඇයට කොයි අන්දමින්වත් කෙලින් වෙන්න බැරි ස්ත්‍රී කෙනෙක්. அவளுக்கு எந்த விதத்திலும் நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு ஸ்திரீ. ඇයට ප්‍රශ්නය කොඳු ඇටිය නොවේ තිබුණේ. அவளுடைய பிரச்சனையானது முதுகெலும்பிலே அல்ல இருந்தது. ඇයගේ ප්‍රශ්නය ඒ කුදුවීමට ප්‍රධානම දේ ඇය තුල අසුද්ධ බලවේගය. அவள் அப்படி கூனியா இருக்கிறதற்கான பிரதான காரியம் அவருக்குள்ளே இருந்த ஒரு அசுத்த ஆவி. අත උගාවක් දෙනෙක් තමන්ගේ ජීවිතේ කෙලින් වෙන්න බැරි තරම් කුදු වෙලා මේ සවස් කාලේ දේවමාලිගාවේ උන්වහන්සේගේ වචනය අසමින් සිටිනවා. இன்று கூட அநேகர் எவ்வளவேனும் நிமிர முடியாதபடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையிலே கூனியாகி இந்த வேளையில தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறீர்கள். කෙලින් වෙන්න කොච්චර බැලුවත් අය எவ்வளவுதான் நிமிர முயற்சித்தாலும் ඒක කරන්න බැරි තත්වයක් තියෙනවා. அது செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. කුදු වීමට හේතුව கூனியா இருப்பதற்கான காரணம் කොඳු ඇටේ ප්‍රශ්නයක් නෙමෙයි. முதுகெலும்பிலே இருக்கிற பிரச்சனை அல்ல, ඒක අසුද්ධාත්මේ ප්‍රශ්නයක්. அது ஒரு அசுத்த ஆவியின் பிரச்சனை. ආර්ථික ප්‍රශ්නට හේතුව මුදල් නොවේ. பொருளாதார பிரச்சனைக்கான காரணம் பணம் அல்ல. අද ආර්ථික ප්‍රශ්නට හේතුව රැකියාවේ ව්‍යාපාරේ ප්‍රශ්නයක් නොවේ. இன்று பொருளாதாரத்துக்கான காரணம் தொழிலிலோ இல்லாவிட்டால் வியாபாரத்திலோ அல்ல. රැකියා ආර්ථිකට ප්‍රශ්නට හේතුව කවුදරි කෙනෙකු ඔබ රවට්ටපු නිසා නැත්නම් ඔබ කෙනෙක්ව වැඩියෙන් විශ්වාස කරපු නිසාත් නොවේ. இன்று பொருளாதாரத்துக்கான பிரச்சனைக்கான காரணம் யாராவது உங்களை ஏமாற்றியதோ இல்லாவிட்டால் நீங்கள் அதிகமாக யாரையாவது விசுவாசித்ததோ அல்ல. ඒක පිටිපස්සේ යම්කිසි ප්‍රශ්නයක් තියෙනවා. அதுக்கு பின்னாலே ஒரு பிரச்சனை உண்டு. මේ ප්‍රශ්නේ ඉවර කරන මොහොතේ அந்த பிரச்சனையை முடிக்கும் நேரத்தில் මේ ප්‍රශ්නේ ඉවර වෙනවා. இந்த பிரச்சனை முடிவடைகிறது. කුදු වීම கூனியா இருப்பது මුල නොවේ. அது ஒரு பேர் அல்ல, ඒක ඵල. அது ஒரு கனி. ඵල කුදු වීමට හේතුව මුල ඒක අසුද්ධ ආත්මයක්. கூனியா இருக்கிறதுக்கான ஆணி வேர்க்குரிய காரணம் அது அசுத்த ஆவி. ඒ නිසා මේ මුලේ තියෙන ප්‍රශ්නේ ඉවර කරන මොහොතේ මේ ප්‍රශ්නේ ඉබේම නැති වෙනවා. எனவே இந்த வேரில் இருக்கிற பிரச்சனையை முடிக்கிற நேரத்திலே அந்த பிரச்சனை தானாக முடிந்துவிடும். අද මේ ප්‍රශ්නය ඉවත් කරන්න පුළුවන් එකම තැනත්තා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. இன்று இந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால் அவர்தான் இயேசு. ඔබට සැඟවිලා තියෙන හැම ප්‍රශ්නයක්ම උන්වහන්සේ අද ඉවත් කරයි. உங்களுக்கு மறைவாய் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவர் இன்று ඔබ நீக்குவார். විශ්වාස කරන්න යේසුස් වහන්සේට සියල්ල කළ හැකි කියා. நீங்கள் விசுவாசியுங்கள், இயேசுவுக்கு சகலதும் செய்ய முடியும் என்று. අවුරුදු කීයක් ඔබ මේ වගේ ප්‍රශ්නකින් ඉන්නවද? எத்தனை வருஷம் நீங்கள் இப்படி பிரச்சனையில் இருக்கிறீர்கள்? ආත්මීය වෙලාම සිටිනවා. கூனியாய் குனிந்திருக்கிறீர்கள், ආත්ලාම සිටිනවා. குனிந்தே
இருக்கிறீர்கள். කෙලින් වෙන්න බෑ. நிமிர முடியாது. පෞල් ජීවිත ප්‍රශ්නේ, குடும்ப பிரச்சனையினாலே, පුද්ගලික ජීවිත ප්‍රශ්නේ, தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையிலே, යම්කිසි පාපයෙන්, ஏதோ ஒரு பாவத்திலே, යම්කිසි සම්බන්ධකම් වලින් ஏதோ ஒரு உறவின் நிமித்தம் ඔබ කුදු වෙලා සිටිනවා. நீங்கள் கூனியாயிருக்கிறீர்கள். කුදු වීම නිසා கூனியின் நிமித்தம் ඔබ දිනපතා බිම තමයි බලාගෙන සිටින්නේ. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கீழே தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். හැමතිස්සම ඔබ පල්ලෙහා තමයි බලන්නේ. எந்த நேரமும் நீங்கள் கீழே தான் ඔබ பார்க்கிறீர்கள். පල්ලෙහා මට්ටම බලාගෙන සිටිනවා. நீங்கள் அடிமட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ඔබගේ ફોකස්, ඔබගේ අවධානය බිම තමයි තිබෙන්නේ. உங்கள் கவனமானது கீழே தான் இருக்கிறது. මම කියන්නේ කැමති. நான் சொல்ல ඔබ விரும்புகிறேன், එකම ප්‍රශ්නෙන් අවුරුදු ගණන් සිටින්න පුළුවන්. நீங்கள் ஒரே பிரச்சனையிலே வருடக்கணக்காய் இருக்கலாம். අද යේසුස් වහන්සේ මේ ප්‍රශ්නේ ඉවත් කරන්න බලවන්තයි. இன்று இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனையை நீக்கி போட வல்லவர். ඔබ විශ්වාස කරනවද? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து මේ ස්ථානයේ උන්වහන්සේ සිටිනවා. இந்த இடத்திலே அவர் இருக்கிறார். එදා දේව මාලිගාව සිටපු යේසුස් அன்று වහන්සේ தேவாலயத்திலிருந்து அதே இயேசு උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், කොතනද මගේ නාමයෙන් எங்கே நாமத்திலே දෙන්නෙක් නැත්නම් තුන්දෙනෙක් 2 அல்லது 3 பேர் රැස් වෙනවද? கூடுகிறீர்களோ ඒ ස්ථානයේ මා සිටිනවා. அந்த இடத்திலே நான் இருக்கிறேன். අද දවසේ වාක් සාක්ෂි දෙවියන් වහන්සේ ඇති කරනවා. இன்றைய நாளிலே அதிகப்படியான சாட்சிகளை தேவன் ඔබ உண்டு பண்ண ඉතනදී போகிறார். පැති වලින් දොරවල් විවෘත වෙයි. நீங்கள் நினைத்து பார்க்காத பக்கங்களிலே கதவுகள் திறக்கப்படும். එකම ප්‍රශ්න ஒரே பிரச்சனை අවුරුදු ගණනාවක් வருடக்கணக்காய் උන්වහන්සේ මේක වෙනස් කරන වෙලාව පැමිණ තිබේ. அவர் இதை மாற்றி அனுப்புகிற நேரம் வந்து விட்டது. හalleluya. ஹalleluya. වාඩි වෙන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். ඇය කොච්චර කාලයක් චර්ච් යනවද කියලා දන්නේ නැහැ. அவள் எவ்வளவு காலம் ஆலயத்துக்கு செல்லுகிறார் என்பது தெரியாது. නමුත් අවුරුදු 18ක් කුදු වෙලා හිටියා. ஆனால் 18 வருஷம் கூனியாயிருந்தார். ඇය චර්ච් යන වෙලාවේ කුදු වෙලා තමයි ගියේ. அவள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுதும் கூனியாய் தான் போனாள். අද මට දන්නේ මෙතන කී දෙනෙක්ද මේ කොච්චර දේශනාවල ඇහුවත් හරි තමන්ගේ ජීවිතේ කුදු වෙලා සිටිනවා. இன்று எனக்கு தெரியாது இந்த இடத்துல எத்தனை பேர் எத்தனை தடவை பிரசங்கம் கேட்டாலும் கூட அவர்கள் வாழ்க்கையிலே கூனத்தனமாய் கூனியாய் ඇය இருக்கிறார். චර්ච් එකට ඇවිල්ලා පඬුරු දැම්මා. அவள் ஆலயத்துக்கு வந்து காணிக்கை போட்டாள். Praise the Lord කිව්වා. Praise the Lord சொன்னாள். Hallelujah කියලා කිව්වා. ஹalleluya என்று சொன்னாள். නමුත් ගීතිකා ගානය කළාට ஆனாலும் பாடல்களை பாடினாலும் ඇය කුදු වෙලා සිටියේ. அவள் இருந்தது අද கூனியாய். මගේ සහෝදර සහෝදරේ, இன்றைய சகோதரனே අද சகோதரியே, ඔබගේ ජීවිතයේ ආත්මික ජීවිතේ இன்று உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே කොච්චර ඔබ ලං වෙලා හිටියත් හරි, எவ்வளவுதான் நீங்கள் நெருங்கி ඔබ இருந்தாலும் ආත්මික ලෙස සිතුවත් හරි, நீங்கள் ஆவியிலே நினைத்தாலும் කිසිම වෙනසක් නැති ජීවිතයක් ඔබ ජීවත් වෙන්න පුළුවන්. எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் ඇය வாழலாம். ප්‍රශ්නය සමගම ඇවිල්ලා அவள் பிரச்சனையோடு வந்து ප්‍රශ්නය සමගම තමයි එළියට ගියේ. பிரச்சனையோடு தான் வெளியே போனாள். බයිබලයේ සඳහන් කළ තැන வேதம் சொல்லுகிறது. ලූක් 13:18 லூக்கா 13:18 ඇයව අසුද්ධ දුර්වල කරනව අසුද්ධ ආත්මයක් ඇයට තිබුණා. அவளுக்குள்ளே ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்தது. 16 වචනේ සඳහන් කළ තියෙනවා. 16வது வசனம் சொல்லுகிறது. එසේ නම් 18 අවුරුද්දක් මුළුල්ලේම සාතාන් විසින් බැඳූ සිටි තැනතිය. 18 வருஷமாய் பிசாசின் சாத்தானுடைய கட்டினாலே கட்டப்பட்ட சகோதரி. මේ ප්‍රශ්නට හේතුව සාතාන්. இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே சாத்தான். මේ ප්‍රශ්න කරදර දිලුඳුකම දුප්පත්කම පාපය මේ හැම දෙයට හේතුව සාතාන්. இந்த பிரச்சனை, வேதனை, ஏழ்மன், வறுமை, பாவம் இதற்கு மூல காரணமே சாத்தான். අසුද්ධ ආත්මයක් කෙනෙක් තුල ආවත් ஒரு அசுத்த ஆவி ஒருவனுக்குள்ளே வந்தால் ඒ අසුද්ධ ආත්මය සෙනෙකුව එළියට යන්නේ. அந்த அசுத்த ஆவியானது சடிதியாய் வெளியே போகாது. එයා තුලම තමයි ජීවත් වෙන්න හිතන්නේ. அவருக்குள்ளே தான் வாழ நினைக்கும். ඒ නිසා තමයි අවුරුදු 18ක් ඇය තුලම යක්ෂයා සිටියා. අවුරුදු 18ම ප්‍රශ්නයක්. அதனால தான் 18 வருஷமும் அந்த ஆவி அவளுக்குள்ளே இருந்தது. எனவே 18 வருஷமும் அவளுக்கு பிரச்சனை. මම කියන්නේ හැම ලෙඩටම හේතුව අසුද්ධ ආත්මය කියලා. நான் சொல்லவில்லை எல்லா வியாதிக்கும் மூல காரணம் அசுத்தாவி என்று. නමුත් සමහර වෙලාවට ஆனால் ஒரு சில நேரம் අපේ නොදැනකම නිසා
යම් කිසි ලෙඩවල් පැමිණෙනවා. நம்முடைய அறியாமையின் நிமித்தம் ஒரு சில வியாதிகள் வருகிறது. ඒ නිසා අපේ ආත්මික ඇස් වලින් අපි දැනගන්න ඕනේ මේ ප්‍රශ්නට ප්‍රධාන දේ කුමක්ද කියලා. எனவே நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன මම என்று. නැවත කියන මේ වචනේ වැදගත්. நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த வார்த்தை අපේ முக்கியம். ප්‍රශ්නට ප්‍රධාන දේ කුමක්ද කියලා අපේ ආත්මික ඇස් වලින් දකින්න අවශ්‍යයි. நம்முடைய பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன என்பதை நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே நாம் காண வேண்டும். උගක් දෙනෙක්ට ආත්මික ඇස් තිබුණට அநேகருக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்தாலும் ආත්මික ඇස් විවුර්ත වෙලා නැහැ. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் අද திறக்கப்படவில்லை. රාත්‍රියේ එක තමයි මගේ දෙවියන් වහන්සේ කරන්ට යන්නේ. இன்று இரவு அதைத்தான் தேவன் செய்ய போகிறார். අද දෙවියන් වහන්සේ පුද්ගලිකව ඔබට කතා කරන්න අවශ්‍යයි. இன்று தனிப்பட்ட ரீதியிலே தேவன் உங்களோடு பேச வேண்டும். ඇයි කෙනෙක්ට තියෙන ප්‍රශ්නට හේතුව තව කෙනෙක්ගේ ප්‍රශ්නට හේතුවක් වෙන්න බෑ. ஏனென்றால் ஒருவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கான காரணம் இன்னொருவருடைய பிரச்சனைக்குரிய காரணம் அல்ல. එයාගේ ප්‍රශ්නේ වෙන හේතුවක් තියෙනවා. அவர் பிரச்சனைக்கு வேறு காரணம் இருக்கும். ඒ නිසා ස්වර්ගික ඇස් වලින් ඒක දැනගන්න අවශ්‍යයි. எனவே உன்னத கண்களினாலே நாம் அதை காண வேண்டும். නමුත් ඇයට තිබුණ ප්‍රශ්නය ஆனால் இவளுக்கோ இருந்த பிரச்சனை අසුද්ධ බලවේගය. அசுத்தாவி. යක්ෂයා ඇතුළට වෙලා එයාගේ ජීවිතයගේ ශරීරය නිවසක් හැටියට පත් කළා. பிசாசானவன் உள்ளே வந்துவிட்டு பிசாசு தன்னுடைய குடியிருப்பாக ஒரு வீடாகவே மாற்றிவிட்டான். මේ ප්‍රශ්නය තේරුම් ගත්ත නැත්නම් இந்த பிரச்சனையை சரிவர அறிந்து கொள்ளாவிட்டால் අපි මේක ලෙඩක් කියලා හිතලා අපේ මුදල් වියදම් කරනවා වෛද්‍යවරුන්ට. நாங்கள் இது ஒரு வியாதி என்று சொல்லி நம்முடைய இருக்கிற எல்லா பணத்தையும் வைத்தியர்களுக்கு செலவழித்து விடுவோம். අපි හිතනවා මේක තමයි ප්‍රශ්නට හේතු කියලා ඒකට අපේ කාලය යොමු කරනවා. நாம் நினைக்கிறோம் இதுதான் பிரச்சனைக்குரிய காரணம் என்று அதுக்காகவே நம் காலத்தை செலவழிக்கிறோம். ඒ නිසා අද මා කියන්න කැමතියි. எனவே இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේ යමක් කරන්නට යනවා. தேவன் ஒன்றை செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ යමක් කරන්නට යනවා. தேவன் ஒன்றை செய்ய போகிறார். මට පේනවා මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ ආත්ම වාසය ඉන්නවා. எனக்கு விளங்குகிறது, நான் உணர்கிறேன் இந்த இடத்திலே தேவனுடைய අද ஆவியானவர் වෙනදට වඩා දෙවියන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඊට ආදරෙන් ඔබ වෙත සිටිනවා. வேறு நாளை காட்டிலும் இன்று மிக சிநேகபூர்வமாய் அன்பாய் இயேசு இருக்கிறார். නැවත කියන நான் කැමතියි. திரும்ப சொல்லுகிறேன், අද දේම ඔබට සාක්ෂියක් වෙන්න යනවා. இந்த இன்று கூட்டமானது உங்களுக்கு ஒரு சாட்சியாகவே ඔබට மாறும். මේක සාක්ෂියක් වෙන්න යනවා. இன்று இந்த கூட்டம் உங்களுக்கு சாட்சியாய் மாறும். බයිබලයේ සඳහන් කළ දෙනවා. வேதம் சொல்லுகிறது. මේ ප්‍රශ්නට හේතුව මොනවද කියලා මම දැන් කියන්න කැමතියි. இப்பொழுது இந்த பிரச்சனைக்குரிய காரணம் என்ன என்று நான் சொல்ல போகிறேன். මේ ප්‍රශ්නට මෙයාගේ ප්‍රශ්නට හේතුව මේක වෙන්න පුළුවන්. இவருடைய பிரச்சனைக்கான காரணம் இதுவா இருக்கலாம். මෙයාගේ ප්‍රශ්නට හේතුව මේක වෙන්න පුළුවන්. இவருடைய பிரச்சனைக்கு காரணம் இதுவா இருக்கலாம். මෙයාගේ ප්‍රශ්නට හේතුව වෙන එකක් වෙන්න පුළුවන්. அவருடைய பிரச்சனைக்கான காரணம் வேறொன்றாய் இருக்கலாம். නමුත් අපි ප්‍රශ්නට හේතුව අපි දැනගත්තට நாம் பிரச்சனைக்குரிய காரணத்தை அறிந்து கொண்டாலும் පිළිතුර එකයි. பதில் ஒன்றுதான். පිළිතුර එකයි. பதில் ஒன்றுதான். මේ පිළිතුර එක ලබාගෙන அந்த பதிலை நாம் பெற்று අපි ක්‍රියා කරන්න යනවා වෙනස් විදියට. நாம் கிரிகை செய்ய போகிறோம் வித்தியாசமான முறையில். ඇය දේව මාලිගාවේ සිටියා. அவள் தேவ ஆலயத்திலே இருந்தாள். නමුත් ඇය පමණක් නොවේ සිටියේ. ஆனால் அவள் மாத்திரமல்ல அங்கிருந்தது. එතන විශාල සෙනඟක් සිටියා. அந்த இடத்துல திரளான ஜனங்கள் இருந்தார். 12 වෙනි වචනේ සඳහන් කළ දෙනවා. 18 வசனம் சொல்லுகிறது, යේසුස් වහන්සේ ඈ දැක. இயேசு அவளை கண்டு. යේසුස් වහන්සේ ඇව දැක්කා. இயேசு அவளை கண்டார். මා උත්තර කියන්න ඉස්සෙල්ලා நான் பதிலை சொல்ல முன்பு ඔබ දිරිමත් කරන්න කැමතියි. உங்களை நான் தட்டி எழுப்ப விரும்புகிறேன். ඒ ස්ථාන උගා දෙනෙක් සිටියා. அந்த இடத்துல அநேகர் இருந்தார்கள். නමුත් ඇය තමයි කුදු වෙලා හිටියේ. ஆனால் அவள் மாத்திரமே கூனியாயிருந்தாள். උගක් දෙනෙක් සිටගෙන ඉන්න මොහොතේ அநேகர் நின்று கொண்டிருந்த பொழுதிலும் ඇය කුදුව හිටපු නිසා அவள் கூனியாய் இருந்தபடினால் ඇයව හැම කෙනාට පේනුන්නේ නැහැ. அவளை அநேகருக்கு தெரியவில்லை. ඇයි? ஏன்? එයා ඔක්කොමලට පල්ලෙහාට. அவர் எல்லோரை விட அவள் கீழே குனிந்து මිනිසුන්ට கிடந்தாள். ඇව පේනුන්නේ නැහැ. மனிதர்களுக்கு அவளை காண முடியவில்லை. බයිබලේ දාලා තියෙනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඇව දැක්කා. இயேசு கிறிஸ்து அவளை கண்டார். ඇය පල්ලෙහායි සිටියේ. அவள் இருந்ததோ கீழே, ඇය සිටියේ පාත් වෙලා. அவள் இருந்தது குனிந்து. නමුත් උන්වහන්සේ දැක්කා. ஆனால் அவர் கண்டார். මිනිසුන්ට පෙනුන්නේ නැතුණාට උන්වහන්සේට ඔබව පේනවා. மனிதர்களுக்கு உங்களை காணாவிட்டாலும் தேவனுக்கு நன்றாய் உங்களை கருதிக் கொள்கிறார். தெரியாவிட்டாலும்
மனிதர்களுக்கு உங்களை தெரியாவிட்டாலும் அவர் உங்களை காண்கிறார். උන්වහන්සේ ඔබව දකිනවා. அவர் உங்களை காண்கிறார். ඔබ පල්ලෙහා ඉන්න නිසා. ஏனென்றால் நீங்கள் கீழே இருக்கிறபடியால் ඔබගේ උසස්යට ඔබගේ මිත්‍රයන්ට ඔබ පෙනුනේ නැති වුණාට ඔබ විඳින දුක ඔබගේ වේදනාව උන්වහන්සේ දකිනවා. உங்களை விட உயர்வானவர்களுக்கு அதே போல உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் படுகிற துக்க வேதனை தெரியாவிட்டாலும் அவருக்கு நன்றாய் தெரியும் உங்கள் துக்கங்கள் අද ඔබ வேதனைகள். ජීවත් වෙනව තත්ත්වය වෙන කාටවත් පේන්නේ නැති වෙන්න පුළුවන්. இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை வேறு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். කොහොමද ජීවත් වෙන්නේ මොනවද කන්නේ කියලා නැති තත්ත්වයක ඔබ ඉන්න පුළුවන්. නමුත් මගේ යේසුස් වහන්සේ ඔබව දකිනවා. இன்று இரவு எப்படி வாழ்வது என்னத்தை உண்பது என்கிற இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் என் இயேசு உங்களை காண்கிறார். අද මොන තත්ත්වයක ඔබ සිටියත් හරි ඔබව දකින්නා වූ කෙනෙක් ඉන්නවා නම් මේ ලෝකේ නැත්නම් මේ දේව මාලිගාවේ ඒක යේසුස් වහන්සේ පමණයි. இன்று நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் கூட இன்று காணக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால் இந்த தேவ மாளிகையிலே அவர் இயேசு மாத்திரமே. ඔබගේ වේදනාව උන්වහන්සේ දකිනවා. உங்கள் வேதனையை அவர் ඔබ காண்கிறார். විඳින දුක ඔබගේ අම්මට දන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. நீங்கள் படுகிற துக்கம் உங்கள் தாய்க்கு ඔබගේ தெரியாமல் තාත්තට இருக்கலாம். දන්නේ නැතුව ඉන්න உங்கள் පුළුවන්. தகப்பனுக்கு தெரியாமல் ඔබගේ இருக்கலாம். දෙමව්පියන්ට දන්නේ නැතුව ඉන්න உங்கள் පුළුවන්. பெற்றோர்களுக்கு தெரியாமல் ඔබගේ இருக்கலாம். දරුවන්ට ඔබගේ පාස්ට පේන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. உங்கள் பிரச்சனை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் ඔබගේ இருக்கலாம். මිත්‍රයන්ට පේන්නේ නැතුව ඉන්න உங்கள் පුළුවන්. நண்பர்களுக்கு தெரியாமல் ඔබ இருக்கலாம். යන මාර්ගයේ කාටවත් පේන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. நீங்கள் போய் கொண்டிருக்கிற வழி யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். නමුත් යේසුස් වහන්සේ ඔබගේ ප්‍රශ්න දකිනවා. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் பிரச்சனையை காண்கிறார். යේසුස් වහන්සේ ඇව දැක්කා. இயேசு அவளை கண்டார். ඇය යේසුස්ව දැක්කේ නැහැ. அவள் இயேசுவை காணவில்லை. නමුත් යේසුස් වහන්සේ ඇව දැක්කා. ஆனால் இயேசு அவளை கண்டார். අද ඔබ ඉන්න තත්ත්වේ නිසා, இன்று நீங்கள் இருக்கிற අද நிலைமையை ඔබ පල්ලෙහා බලාගෙන ඉන්න නිසා நீங்கள் இன்று கீழே பார்த்து ඔබට கொண்டிருக்கிறபடினால் උන්වහන්සේ පේන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. நீங்கள் நினைக்கலாம் அவருக்கு விளங்காமல் இருக்கிறது என்று. සමහරවිට ඔබ හිතනවා ඔබට උන්වහන්සේ පේන්නේ නැතුව තිබෙන්න පුළුවන්. உங்களுக்கு அவரை காண முடியாமல் අයි ඔබ இருக்கலாம். ඉන්න තත්ත්වේ නිසා. ஏனென்றால் நீங்கள் இருக்கிற සමහර நிலைமையிலே ප්‍රශ්නවල් වැඩි වුණාම, சில நேரங்களில் பிரச்சனை அதிகரித்ததும் වේදනාව වැඩි වුණාම, வேதனை அதிகரித்ததும் අපිට වේදනාව නිසා நமக்கு அந்த வேதனை நிமித்தம் උන්වහන්සේ අපිට පේන්නේ. நமக்கு அவரை காண முடியாமல் இருக்கும். ඇය බිම්බම තමයි බලාගෙන හිටියේ. ஏன் என்றால் அவள் கீழே தான் பார்த்து අද கொண்டிருந்தார். උගාදිනේගේ ජීවිත ප්‍රශ්න නිසා පල්ලෙහාම තමයි බලන්නේ. இன்று அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை நிமித்தம் கீழே தான் පොඩි பார்க்கிறார்கள். ජොබ් එකක් හම්බුනත් හොඳයි. ஒரு சின்ன ஜொப் கிடைத்தால் නැත්නම් මේ நல்லது. වගේ තත්ත්වෙට ගියත් කමක් නැහැ. இல்லாவிட்டால் இந்த நிலைமைக்கு போனால் பரவாயில்லை. පල්ලෙහා පාත් දේවල් බලාපොරොත්තු වෙනවා. கீழ் அடிமட்டமான காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். නමුත් උන්වහන්සේ ඇව දැක්කා. ஆனால் அவரோ அவளை අද கண்டார். රාත්‍රී උන්වහන්සේ දකිනවා. இன்று இரவும் அவர் காண்கிறார். මා කියන්න කැමතියි. நான் சொல்ல விரும்புகிறேன், මේ ස්ථානයේ සුද්ධ වූ යේසුස් වහන්සේ සිටිනවා. இந்த இடத்திலே பரிசுத்த இயேசு இருக்கிறார். ඔබවත් මාටත් ප්‍රේම කරන යේසුස් වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. உங்களையும் என்னையும் நேசிக்கிற இயேசு இந்த இடத்தில் இருக்கிறார். උන්වහන්සේගේ ආදරය විශාලයි. அவருடைய அன்பு மேலானது. ඔබ මිනිස්සු බලන්නේ නැති වුණාට උන්වහන්සේ බලනවා. உங்களை மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் அவர் பார்க்கிறார். ඔබව මිනිස්සුන්ට පවුනතර උන්වහන්සේට උන්වහන්සේට ඔබව පේනවා. உங்களுக்கு மனிதர்கள் உங்களை காணாவிட்டாலும் அவருக்கு நீங்க நன்றாக தெரிகிறீர்கள். මෙන්න ඔබට කියන පිළිතුර. இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பதில். ඇය හිටියේ දේව මාලිගාවේ. அவள் இருந்ததோ தேவாலயத்திலே. එතන යේසුස් වහන්සේ හිටියා. அந்த இடத்துல இயேசு இருந்தார். යේසුස් වහන්සේ දේශනා කළා. இயேசு பிரசங்கித்தார். මගේ දේශනාව என்னுடைய பிரசங்கம் මෙතන හැම කෙනාට පොදු දේශනාවක්. இந்த இடத்துல இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பொதுவான பிரசங்கம். මගේ දේශනාව පොදු දේශනාවක්. என் பிரசங்கம் பொதுவானது. ඇයි? ஏன்? මම හැම කෙනාට එක දේශනාවයි කරන්නේ. நான் எல்லோருக்குமே ஒரு பிரசங்கம் தான் பண்ணுகிறேன். නමුත් මේ දේශනාව මැදදී ஆனால் இந்த பிரசங்கத்தின் நடுவில் සමහර වචනවල එනවා. ஒரு சில வார்த்தைகள் ඔබ வருகிறது. යාදවතට වදී. உங்கள் இருதயத்துக்கு ඒක தொடும். කෙලින් දිවෙනවාස තන්නේ තනියෙන් කතා කරන වචනයක් විය යුතුයි. அது நேரடியாகவே உங்களுக்கு தனிப்பட்ட ඔබ ரீதியில் සමග பேசுகிற උන්වහන්සේ வார்த்தையா කතා කරන இருக்கலாம். වචනයක් විය යුතුයි. உங்களோடு தேவன் பேசுகிற வார்த்தையா இருக்கும். බයිබලයේ වචනේ සඳහන් කළ තැන வேதத்தில் இந்த வார்த்தை கூறுகிறது. 13 වෙනි පරිච්ඡේද 12 වෙනි වචනය. 13ஆம் அதிகாரத்திலே 12ஆம் යේසුස් வசனம். වහන්සේ ඈ දැක අඬගසා. இயேசு கிறிஸ்து அவளை கண்டு அழைத்து. මේක ඉතා වැදගත් අවස්ථාවක්. இது ரொம்ப முக்கியமான சந்தர்ப்பம். ඇයි ඇයට ප්‍රශ්න? ஏன் அவளுக்கு பிரச்சனை? ඇය ගාව යක්ෂ ආත්මයක් තිබුණා. அவளுக்குள்ளே ஒரு பிசாசின் ஆவி இருந்தது. ඇය දේව මාලිගාවේ හිටියා. அவள் தேவாலயத்திலே இருந்தாள். යේසුස් වහන්සේ දේශනා වුණා. இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டார். නමුත් ඇය හිටියේ ඈත. ஆனால் அவள் இருந்ததோ தூரத்திலே. යේසුස් වහන්සේගෙන් ඈත හිටියේ. இயேசுவை விட்டு தூரமாயிருந்தாள். යේසුස් වහන්සේ ඇව තමා ළඟ අඬ ගැසුවා. இயேசு கிறிஸ்து அவளை
தன் பக்கத்திலே அழைத்தார். தம்மிடத்தில் அழைத்து தம்மிடத்திலே அழைத்தார். තමා වෙත කැඳෙව්වා. தம்மிடத்திலே அழைத்தார். අද රාත්‍රියේක තමයි උන්වහන්සේ කියන්නේ. இன்று இரவும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ඔබ චර්ච් එකේ ඉන්න පුළුවන්. நீங்கள் சர்ச்சில் இருக்கலாம். ඔබ දෙවියන්වහන්සේ තමා වෙත අඬ ගසනවා. உங்களை இயேசு கிறிஸ்து தம்மிடத்திலே அழைக்கிறார். මේක තමයි හැම ප්‍රශ්නටම එකම පිළිතුර. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பதில். මම ගිය පොය දවසේ ගිය පෙන්තකොස් දවසේ වචනයක් කිව්වා. ඒක අභ්‍යන්තර කීදෙනෙ තේරුම් ගත්තද කියලා දන්නේ නැහැ. நான் கடந்த வெந்துகோஸ்தி அன்று ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். அதிலே உள்ளான அர்த்தத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டார்களோ தெரியவில்லை. මගේ anointing powerful තින කාලේ என்னுடைய அனாயிண்டிங் பவர்ஃபுல்லா இருக்கும் காலத்திலே මම හැම විදිහටම ජීවත් වුණා. நான் எல்லா விதத்திலும் வாழ்ந்தேன். නමුත් මම දෙවියන් වහන්සේ සමග හිටියා. ஆனால் அந்த வாழ்ந்ததிலே கூட தேவனோடு இருந்தேன். දෙවියන් වහන්සේ සමග සිටීම තමයි ඉතාම වැදගත්. தேவனோடு இருப்பதுதான் மிக மிக முக்கியம். මේකට කැපවීමක් අවශ්‍යයි. இதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. ඇයව යේසුස් සඳගාපු ගාම அவளை இயேசு அழைத்த பொழுது ඇය දැන් තීරණයක් ගන්න අවශ්‍යයි. இப்பொழுது அவள் தான் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். යනවද? போவதா ළඟට යනවද? அருகிலே போவதா? මේක තා වැදගත්. அது ரொம்ப முக்கியம். ඔබගේ ජීවිතේ කෙලින් වෙන්න ඕන නම් உங்கள் வாழ்க்கையும் நிமிர வேண்டும் என்றால் ඔබ තීරණයක් ගන්න අවශ්‍යයි. நீங்களும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ඔබ ආත්මික තලයේ ඇවිල්ලා நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறீர்கள். නමුත් ලං වෙන්න අවශ්‍යයි. ஆனால் கிட்டிச் சேர வேண்டும். ඔබ ලං වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் கிட்டிச் சேர வேண்டும். පෞල්තුමා කියනවා பவுல் சொல்லுகிறார், මම තුන්වෙනි ආස දක්වා ගියා. நான் 3ஆம் வானம் வரைக்கும் சென்றேன். ආත්මික තල තියෙනවා. ஆவிக்குரிய மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது. එතනට යන්න අවශ්‍යයි. அங்கு போக வேண்டும். මම තීරණයක් ගන්න අවශ්‍යයි. நான் தீர்மானம் எடுக்க வேண்டும். මම උන්වහන්සේ වෙත ලං වෙන්න. நான் அவரோடு கிட்டிச் சேர. මම සමහරවිට පැයක් බයිබලේ උදෙන්ම කියනවා. சில நேரங்களிலே காலையிலேயே 1 மணித்தியாலும் வேதத்தை வாசிப்பேன். මට දන්නවා මේක විතරයි මගේ ආත්මික ජීවිතේට වැදගත්. நான் நன்றாய் அறிந்த காரியம் இது மாத்திரமே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது என்று. උන්වහන්සේ මාව ළඟට කැඳවනවා. என்னை அவர் தன்னுடைய அருகிலே அழைக்கிறார். අවුරුදු 18ක් ප්‍රශ්නයක් හිටපු කෙනාව ළඟට එන්න කියනවා. 18 வருஷம் பிரச்சனையா இருந்தவளை அருகிலே வரும்படியாக அழைக்கிறார். මම ලං වෙනවා. நான் அருகிலே வருகிறேன். මම ලං වෙනවා. நான் கிட்டிச் சேருகிறேன். මම ලං වෙනවා. நான் கிட்டிச் சேருகிறேன். ඊට පස්සේ මම යාක්ෂා කරනවා. அதன் பின்பு நான் ஜெபிக்கிறேன். මට නිදි මත එනකන් යාක්ෂා කරනවා. எனக்கு நித்திரை மயக்கம் வரும் வரைக்கும் ஜெபிக்கிறேன். ඊට පස්සේ அதன் பின்பு මම නිදාගෙන අපෝ නැගිට්ටම நான் நித்திரை கொண்டு திரும்ப எழும்பும் பொழுது ඔබ පැය භාගයක් මම බයිබලේ කියනවා. நான் அரை மணித்தியாலும் வேதத்தை வாசிக்கிறேன். මගේ සහෝදර සහෝදරි என் சகோதரனே சகோதரியே, මගේ සුවේට පිළිතුර ඒක තමයි. என் சுகத்துக்குரிய பதில் அதுவே. මගේ ආත්මික ජීවිතේ දියුණුවට ඒක තමයි හේතුව. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கும் பதில் அதுவே. මගේ ආර්ථික ප්‍රශ්න මිදීමට හේතුවත් ඒකයි. என்னுடைய பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீள வருவதும் அதுவே. මම කෙලින් වෙන්න ඕන නම් நான் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், ඔබ කෙලින් වෙන්න අවශ්‍ය නම් நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், උන්වහන්සේ මේ රාත්‍රී කැඳවනවා එන්න මා වෙත. அவர் இன்று இரவு அழைக்கிறார், என் அருகிலே வா என்று. ඒක තීරණයක් ගන්න ඕනේ. அது ஒரு தீர்மானத்தை எடுக்க මම வேண்டும். කතා කරන මොහොතේ ඔබට ආසාවක් ඇති වෙනවා මම ලං වෙන්න ඕනේ කියලා. நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு ஆசை வாஞ்சை வருகிறது, நானும் கிட்டிச் சேர வேண்டும் என்று. නමුත් ලං වෙන්න ඔබට පුළුවන්ද? ஆனால் கிட்டிச் சேர உங்களால் முடியுமோ? ඒකට ලොකු කැපවීමක් අවශ්‍යයි. அதற்கென்று பெரிதான ஒரு அர்ப்பணிப்பு ඔබ தேவை. කැප වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். මේ බයිබලේ කියවන්න இந்த வேதத்தை வாசிக்க, යාක්ෂා කරන්න ஜெபிக்க ඔබ කැප වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். යේසුස් වහන්සේ සාමාන්‍ය දේශනාවක් කළා. இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு பிரசங்கத்தை பண்ணினார். ඒක පොදු දේශනාවක්. அது ஒரு பொதுவான பிரசங்கம். නමුත් තනියෙන් ඇයට කිව්වා. ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே அவளுக்கு சொன்னார், කතා කළා. பேசினார், ළඟට එන්න කියලා. அருகிலே வா என்று. අද දෙවියන් වහන්සේ ඔබට පුද්ගලිකව කතා කරනවා. இன்றும் தேவன் தனிப்பட்ட ரீதியிலே உங்களுக்கு கதைக்கிறார். ඔබට පුද්ගලික කතා කරනවා. உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே ඔබ பேசுகிறார். ළඟට ආවත්
நீங்கள் அருகிலே வந்தால் මම අත ගසනවා. நான் தொடுவேன், මම අත ගසනවා. நான் தொடுவேன். බයිබලයේ සඳහන් කළ තැන 13 වෙනි වචනේ 13ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ඈ පිට අත තැබුසේක. அவள் மேல் கையை வைத்தார். ඔය මොහොතේ ලං වෙනවද? எந்த சந்தர்ப்பத்திலே நாம் அருகிலே வருகிறோமோ ඒ මොහොතේ උන්වහන්සේ ඔබ ස්පර්ශ කරයි. அந்த சந்தர்ப்பத்திலே தாமே அவர் உங்களை தொடுவார். මත්තයෝ 11:28 කියනවා වේස වෙන්න බරුසලන සෑම දෙනා මා ළඟට එන්න. மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், මම ඔබට සානය දෙන්නම්. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை මම தருவேன். සානය දෙන්නම්. நான் இளைப்பாறுதலை මම தருவேன். සානය දෙන්නම්. நான் இளைப்பாறுதல் தருகிறேன். ඔබගේ පුද්ගලික ප්‍රශ්නට උන්වහන්සේ කතා කරනවා. உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பார்த்து அவர் பேசுகிறார். ඔබගේ පුද්ගලික ප්‍රශ්න නිසා කතා කරනවා. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்காக அவர் பேசுகிறார். උන්වහන්සේ ස්පර්ශ කළා. அவர் தொட்டார், උන්වහන්සේ ස්පර්ශ කළා. அவர் தொட்டார். ඊළඟ වචනේ සඳහන් කළ 13 වෙනි වචනේ දාන්න. 13ஆம் வசனம், කෙලින් වී දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කළාය. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ඔබ දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරනවා. நீங்கள் இன்று தேவனை துதிக்க போகிறீர்கள், දෙවියන් වහන්සේට මහිමයටපත් කරනවා. தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். 13 වෙනි වචනේ දාලා තිනවා. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ඇය දෙවියන් වහන්සේව මහිමයටපත් කළා. அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, අද රාත්‍රියේ இன்று இரவு ඔබ ලං වෙන්න. நீங்கள் கிட்டிச் சேருங்கள். අදම ඔබ දෙවියන් වහන්සේ මහිමයටපත් කරා. இன்றே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். දෙවියන් වහන්සේට මහිමයටපත් කරා. இன்று நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். මොන්න ප්‍රශ්නයක් වුණාද ප්‍රශ්නයක් නැහැ. என்னத்தான் பிரச்சனையா இருக்கட்டும் ඔබගේ பரவாயில்லை. ජීවිතේ මිස්ටේක් වෙලා ඇති. உங்கள் வாழ்க்கையிலே தவறுகள் நடந்திருக்கலாம், ඔබගේ ජීවිත අනල දාලා ඇති. உங்கள் வாழ்க்கையை குழப்பிருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் தேவன் சொல்கிறார், එන්න මා ළඟ. வா என் அருகிலே, මා ඔබ කෙලින් වෙන්න තබනවා. நான் உன்னை நிமிர මා பண்ணுவேன். ඔබ කෙලින් වෙන්න තබනවා. நான் உன்னை நிமிர பண்ணுவேன். අවුරුදු 18ක් ඔබගේ ජීවිතේ ඔබ අන්ල දාලා ඔබ කුදු වෙලා වැටලා ඇති. 18 வருஷமாய் உங்கள் வாழ்க்கையை குழப்பி நீங்கள் கூனியாயிருந்திருக்கலாம். එක අත ගැසීමයි. ஒரே ஒரு தொடுதல் தான், එක අත ගැසීමයි. ஒரே ஒரு தொடுதல் අද தான். රාත්‍රී මගේ දෙවියන් වහන්සේ ඔබ අත ගසයි. இன்று இரவே தேவன் உங்களை தொடுவார். අද උන්වහන්සේ අත ගසනා වෙලාව. இன்று உங்களை தொடுகிற நேரம். එකම රාත්‍රී උන්වහන්සේ වෙනස් කරයි. ஒரே இரவிலே தேவன் மாற்றி அமைப்பார். අවුරුදු 18ක් ඔබ වැටලා ඇති. 18 வருஷம் நீங்கள் வீழ்ந்திருக்கலாம். යේසුස් වහන්සේ එක රාත්‍රියෙන් ඔබ කෙලින් වෙන්න තබන්න යනවා. இயேசு கிறிஸ்து ஒரே இரவிலே உங்களை நிமிர பண்ண போகிறார். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது 14 වෙනි වචනේ 14ஆம் வசனத்திலே, උන්වහන්සේ அவர் ඒක සබත් දවසේ කළේ. அதை செய்தது ஒரு ஓய்வு நாள். සබත් දවසේ නිවාඩු දවසක්. ஓய்வு நாள் என்பது அது விடுமுறை நாள். ඒක ආස්කම් වෙන්නේ නැති දවසක්. அது அற்புதங்கள் நடக்காத நாள். කිසිම දෙයක් සිදු වෙන්නේ බැරි දවසක්. எந்த ஒரு காரியம் நடக்க මම சாத்தியமில்லாத நாள். රාත්‍රී කියන කැමතියි. இன்று இரவு நான் சொல்லுகிறேன், කිසිම දෙයක් සිදු වෙන්න බැරි මොහොතක ඔබ උන්වහන්සේ වෙත ලං වෙනවා නම් උන්වහන්සේ සිදු වෙන්නට තබයි. எந்த ஒரு காரியமும் நடக்க சாத்தியமில்லாத நேரத்திலே கூட நீங்கள் அவர் அருகிலே வருவீர்கள் என்றால் சாத்தியம் இல்லாததை அவர் சாத்தியமாக்குவார். එතනට ආගමික නායකයන් ඊර්ෂ්‍යාවටපත් වුණා. அந்த இடத்துல இருந்த மத தலைவர்கள் பொறாமை கொண்டார்கள். ඇයි මෙයාට මේ මුනේ? ஏன் இவருக்கு இப்படி මම நடந்தது? ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබට විරුද්ධව ඉන්නව අය ඊර්ෂ්‍යා වෙන තරමට උන්වහන්සේ ඔබ කෙලින් වෙන්න තබයි. உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். දෙවියන් වහන්සේ අද ඔබට කියන්න කියලා කියපු එක වචනයක් තියෙනවා. இன்று தேவன் உங்களுக்கே சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. ඔබ ඒක ගන්න ඔබගේ අතවතට. அதை உங்கள் இருதயத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ මට කිව්වා. தேவன் எனக்கு சொன்னார், දෙවියන් වහන්සේ ඔබට දුක් විමුක්ත කරනවා. தேவன் உங்களுக்காக ஒரு கதவை திறக்க போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබට දුක් විමුක්ත කරනවා. தேவன் உங்களுக்கு ஒரு கதவை திறக்க போகிறார். ඔබ උන්වහන්සේ ළඟට එනවා. நீங்கள் அவர் அருகில் வருவீர்கள் என்றால் මිනිස්සු ඊර්ෂ්‍යා වෙන තරමට දුක් විමුක්ත කරයි. மனிதர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு ஒரு கதவை திறப்பார். නමුත් ඒක තියෙන වැදගත් වචනයක් තියෙනවා. ஆனால் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை உண்டு. මේක ඔබගේ අතවතට ගන්න. அதை உங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ දුක් විමුක්ත කරයි. தேவன் ஒரு கதவை திறப்பார். ඒකට යතුරක් අවශ්‍ය නැහැ. அதற்கு ஒரு திறவுகோல் அவசியமில்லை, சாவி அவசியமில்லை.
යතුරක් නැතුව சாவியே இல்லாமல் දොරක් විවෘත වෙන්න නම්. ஒரு கதவு திறக்கப்பட போகிறது. ආමේන්. ஆமென். ඔබ ගාව යතුර නැහැ. உங்கள் கையிலே சாவி இல்லை, නමුත් දොරක් විවෘත වේ. ஆனால் கதவொன்று திறக்கும். යමක් කරන්න යම් කිසි දෙයක් නැහැ. නමුත් ඔබ තුලින් ඒක සිදු වෙන්න යනවා. ஒன்றை செய்ய ஒன்று இல்லை, ஆனால் உங்கள் மூலம் அது நடக்க ඒක போகிறது. මේ දවස්වල සිදු වෙයි. அது இந்த நாட்களிலே நடக்கும். මේ දවස්වල සිදු වෙයි. இந்த நாட்களிலே මේ நடக்கும். දවස්වල සිදු වෙයි. இந்த நாட்களிலே මේක நடக்கும். මම නොවේ කතා කරන්නේ. இது நான் அல்ல பேசுவது. සුද්ධාත්ම වහන්සේ ஆவியானவர் යේසුස් වහන්සේ කියපු දේ මා තුලින් කතා කරනවා. இயேசு கிறிஸ்து எதை சொன்னாரோ அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் போதகர் மூலம் பேசுகிறார். சாவியே இல்லாமல் දොරක් විවෘත වෙයි. ஒரு கதவு திறக்கும். සමහරට කිසිම දෙයක් නැහැ, කිසිම සම්බන්ධ නැහැ, කිසිම ගනුදෙනුවක් නැහැ. නමුත් ඔබට වාහනයක් ලැබෙයි. ஆனால் ஒரு சில நேரம் ஒன்றுமே இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு வாகனம் கிடைக்கும், ඔබ නිවසක් ලැබෙයි. உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும். උන්වහන්සේ කාණ්ඩනවා. அவர் அதை செய்ய போகிறார். ඔබ උන්වහන්සේ ළඟට ලං වෙන්න. நீங்கள் அவர் அண்டையிலே கெட்டிச் சேருங்கள். බයිබලේ දාලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ඊශ්‍රායල් සෙනගව රන් රෙදි තිබුණා. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே வெள்ளியும் பொன்னும் இருந்தது. නමුත් අවුරුදු 40ක් තම්බස් සතයක් වීදම් කළේ නැහැ කෑමට. ஆனால் 40 வருடமாகியும் ஒரு சதமேனும் உணவுக்காக அவர்கள் செலவழித்ததில்லை. ஏன்? උන්වහන්සේ උන් සමග සිටියා. அவர் அவர்களோடு இருந்தார். ඔවුන්ගේ පාවන් ගෙවුනෙත් නෑලෝ. அவர்களுடைய சப்பாத்துகள் பாதரட்சைகள் கூட தேய்ந்து போகவில்லையாம். ඇයි? ஏன்? උන්වහන්සේ උන් සමග සිටියා. அவர் அவர்களோடு இருந்தார். ஆமென். ඔවුන්ගේ ඇඳුම් පානුනෙත් නෑ. அவர்களுடைய ஆடைகள் கூட பழசாகவில்லை. උන්ගේ ඇඳුම් ඕතන්ට අවශ්‍ය නැත් නෑ. அவர்களுடைய ஆடைகளை கழுவ அவசியப்படவும் இல்லை. ඔවුන්ගේ පාවන් அவர்களுடைய சப்பாத்து பாதரட்சைகள் ඔවුන් වෙනස් කළේ නෑ. அவர்கள் மாற்றவும் இல்லை. ඒ පොඩි අය ලොකු වෙන්න அந்த சிறியவர்கள் வளர வளர ඒ සපත්තුත් ලොකු වුණා. அந்த சப்பாத்துகளும் வளர்ந்தது. ඒක කොහොමද? அது எப்படி? දෙවියන් වහන්සේ ඔවුන් සමග සිටියා. தேவனே அவர்களோடு இருந்தார். අද දෙවියන් වහන්සේ මේ සභාවට කියනවා இன்றும் தேவன் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், පුදුම දෙයක්. புதுமையான ஒரு காரியம். එන්න මා වෙත. வா என் அருகிலே. වා අයිමි වුණ කාලේ ඉවරයි. நீங்கள் இழந்து போன காலங்கள் முடிந்து விட்டது. හැම දෙයක්ම ලබා ගන්නව කාලය. எல்லாமே பெற்றுக்கொள்ளுகிற காலம். අකීකරු පුත්‍රයා තාත්තගෙන් දුරස්ව ගියා. கெட்ட குமாரன் தன் தகப்பனை விட்டு தூரம் போனான். එයා අඩියක් තියන්න තිබිච්ච හැම දෙයක්ම නැති වෙලා ගියා. அவன் ஒவ்வொரு அடியையும் வைக்க வைக்க அவனுக்குள்ளே இருந்ததெல்லாம் இழக்கப்பட்டு போனது. අන්තිමට එයාට බිඳුව තමයි තිබුණේ. கடைசியிலே அவனுக்கு மிஞ்சினது சைவர் தான். නමුත් ஆனாலும் තාත්ත ගාවා. அவன் திரும்ப தகப்பனிடத்திலே வந்தான். ආවම வந்ததும் නැති වුණ හැම දෙයක්ම ඔවුන් නැවත ලබා ගත්තා. இழந்தவைகள் எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். හැබැයි මේක ලේසි නොවේ. ஆனால் இது லேசான காரியம் அல்ல. ඔබ තීරණයක් ගන්න ඕනේ. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ඔවුන් වහන්සේ ළඟට යනවා. நான் அவரிடத்திலே கிட்டிச் சேர்வேன். යන්න. போங்கள் යන්න. போங்கள். උන්වහන්සේ අවශ්‍යයි කියලා යන්න. அவர் தேவை என்ற தாகத்தோடு போங்கள். හැම දෙයක්ම ඔබට ලැබෙයි. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். මුදල් උදෙසා උන්වහන්සේ ගාව යන්න එපා. பணத்துக்காக அவரிடத்திலே போக வேண்டாம். බයිබල් ලස්සන වචනක් තියෙනවා. வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. ධනය කොතනද? சொத்து எங்கேயோ பொக்கிஷம் எங்கேயோ பொக்கிஷம் எங்கேயோ එතන හදවත තියෙනවා. அங்கு
இருதயம் இருக்குமா? ධනය කොයිද එතන අදවත තියෙනවා. பொக்கிஷம் எங்கேயோ அங்கே இருதயம் இருக்கும். මෙහෙම කියනවා. இப்படி சொல்லுகிறேன். සල්ලි කොතනද பணம் எங்கேயோ එතන අදවත තියෙයි. அங்கு இருதயம் இருக்கும். ඔබගේ අදවත உங்கள் இருதயம் දෙවියන් වහන්සේ ගාවද සල්ලි ගාවද? தேவன் இடத்திலேயா பணத்தின் இடத்திலேயா? දෙවියන් වහන්සේ ඉන්න මොහොතේ தேவன் இருக்கும் பொழுது සතුරා කවුද? சத்துரு யார்? සල්ලි. பணம் தான். මුදල් තමයි. பணம் தான். මුදල් තමයි සතුරා. பணம் தான் சத்துரு. එතකොට අපි මේ මුදල් ගැන නොවේ අපි දෙවියන් වහන්සේ අවශ්‍ය කරන සිතක් ගැන අවශ්‍යයි. நாங்கள் இந்த பணத்தை குறித்து அல்ல, தேவனே தேவை என்கிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். දැන් මුදල් කොතනද? இப்பொழுது பணம் எங்கேயோ අදවත අතන තියෙනවා. இருதயம் அங்கிருக்கும். දැන් මගේ අදවත දෙවියන් වහන්සේ වෙත තබන්න අවශ්‍යයි. இப்பொழுது என்னுடைய இருதயத்தை தேவன் பக்கம் வைக்க வேண்டும். ඇයි? ஏன்? හැම තෘෂ්ණාවක්ම ඇති වෙන්නේ எல்லா விதமான இச்சைகளுக்கும் ஆரம்பம் මේ අදවත. இந்த இருதயம் தான். මේක අපිව විනාශ කරයි. இது எங்களை அழிக்கும். right. මට 10,000 හම්බුනාම எனக்கு 10,000 கிடைத்ததும் මම මේ මුදල් ලබා ගන්නවා. நான் அந்த பணத்தை பெற்றுக் கொள்கிறேன். මගේ හදවත එතනට යනවා. என் இருதயம் அதற்கு போகிறது. නමුත් ஆனாலும் මම මේ 10,000කින් 100,000ක් அந்த 10,000-லே நான் 10ல் ஒரு பங்கை, 100,000ක් 100க்கு ஒரு 10 பங்கை, 100,000ක් 100க்கு 10. 10 කියන්නේ 10 என்பது සම්පූර්ණයි. முழுமை. සම්පූර්ණයිනේ. right. දැන් මේ මුදල් හම්බුනාම இப்பொழுது இந்த பணம் கிடைத்ததும் මම රුපියල් 1000ක් நான் 1000 ரூபாய் எடுத்து මම දෙවියන් වහන්සේ දෙනවා. நான் தேவனுக்கு கொடுக்கிறேன். එතකොට සම්පූර්ණ කොයිද තියෙන්නේ? அப்படி என்றால் முழுமையானது எங்க මම இருக்கிறது? කාටද දීලා දෙන්නේ? நான் யாருக்கு கொடுத்திருக்கேன்? දෙවියන් වහන්සේට. தேவனுக்கு கொடுத்திருக்கிறேன். පැහැදිලි. உங்களுக்கு இது தெளிவு? මම 100,000ක් දෙවියන් වහන්සේ දුන්නම நான் 100க்கு 10 தேவனுக்கு கொடுக்கும் பொழுது සම්පූර්ණ දෙවියන් වහන්සේ ගාව. முழுமையானது சம்பூர்ணமானது தேவனிடத்தில். දැන් මගේ මුදල් කොයිද? இப்பொழுது என் பணம் எங்க இருக்கிறது? දෙවියන් වහන්සේ ගාව. தேவனிடத்தில். දැන් මගේ හදවත කොයිද? இப்பொழுது என்ன இருதயம் எங்க இருக்கிறது? දෙවියන් වහන්සේ ගාව. தேவனிடத்தில். මේක තමයි සක්සස්. இதுதான் வெற்றிக்கான காரணம். දැන් මම 100,000ක් දෙන්න නැතුව இப்பொழுது 100க்கு 10 நான் கொடுக்காமல் මම 100,500ක් දුන්නම நான் 100க்கு 5 கொடுத்தால் මගේ හදවත කොයිද තියෙන්නේ? என் இருதயம் எங்க இருக்கு? මුදල් කොතනද? ඒක තමයි මගේ හදවත. பணம் எங்கேயோ அங்கேதான் என் இருதயம் இருக்கும். මම කියන්න කැමතියි. நான் சொல்ல விரும்புகிறேன். ඔබගේ ආක්ෂාවලින් බයිබලයේ කියවීමෙන් උන්වහන්සේ වෙත ලං වෙන්න ඔබගේ හදවතෙන් උන්වහන්සේ වෙත ලං වෙන්න. உங்கள் ஜெபத்திலேயும் உங்கள் வேத வாசிப்பிலும் அவரிடத்திலே கிட்டிச் சேருங்கள். உங்கள் இருதயத்தோடும் அவரிடத்திலே கிட்டிச் சேருங்கள். උන්වහන්සේ ඉල්ලන්නේ අපේ හදවත. அவர் கேட்பதோ நம்முடைய இருதயத்தை. අපේ හදවත තියන්නේ நம்முடைய இருதயம் இருப்பது වස්තු කොතනද එතන තමයි. பொக்கிஷம் எங்கேயோ அங்குதான். හැබැයි මට හැමතිස්සම මුදල් ලැබෙන මොහොතේ මම 10න් කොටසක් දෙන මොහොතේ මගේ හදවත දෙවියන් වහන්සේ ගාව. ஆனால் எனக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலும் அதிலே 10ல் ஒரு பங்கை நான் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது என்னுடைய இருதயம் இருப்பது தேவன் பக்கம். මේක ලොකු රහසක්. இது ஒரு பெரிய ரகசியம். මුදල් කියන්නේ අපිට ප්‍රශ්නයක් වෙන්න බෑ. பணம் என்பது அந்த பணம் நமக்கு பிரச்சனையா இருக்க முடியாது. අපි දෙවියන් වහන්සේ වෙත ඉන්නවා නම් நாம் தேவன் பக்கம் இருந்தால் මේ රාත්‍රියේ இந்த இரவிலே උන්වහන්සේ ඔබ තමා වෙත කැඳවනවා. அவர் உங்களை தன் பக்கமாய் அழைக்கிறார். යාක්ෂාවෙන් ஜெபத்திலே, බයිබලෙන් வேதத்திலே, මුළු ආත්මෙන් මුළු හෘදයෙන්. முழு ஆவியோடும் முழு இருதயத்தோடும். ආමේන්. ஆமென். මේක තා වැදගත්. இது ரொம்ப முக்கியம். මගේ ජීවිතේ என் வாழ்க்கையிலே මට පොඩි මුදලක් ලැබුණත් எனக்கு சின்ன ஒரு பணத்தொகை கிடைத்தாலும் මම දෙවියන් වහන්සේ දෙනවා. நான் தேவனுக்கு கொடுத்து விடுவேன். මම දෙදයි දුන්නම நான் கொடுத்ததும் මගේ වස්තු දෙවියන් වහන්සේ ගාව. என் பொக்கிஷமே
தேவனிடத்திலே. සමග හදවත් උන්වහන්සේ. எனவே என்னுடைய இருதயம் அவர் பக்கம் இருக்கும். අද වෙනසක් කරමු. இன்று ஒரு மாற்றத்தை செய்வோம். උන්වහන්සේ කියන්නේ அவர் சொல்வது, ඔබගේ ආත්මයද உங்கள் ஆவியோ ඔබගේ හදවතද உங்கள் இருதயமோ උන්වහන්සේ වෙත එන්න අවශ්‍යයි. அவரிடத்திலே வர வேண்டும். මේකේ වෙනස ඇති කරන්න. இதிலே ஒரு மாற்றத்தை உண்டு අද பண்ண තීරණයක් ගන්න. இன்று தீர்மானியுங்கள். උන්වහන්සේ ඔබ කැඳවනවා. அவர் உங்களை அழைக்கிறார். අද උන්වහන්සේ කැඳවනවා. இன்று அவர் உங்களை அழைக்கிறார். ඔබ ලබන ඉරිදා දෙවියන් වහන්සේව මහිමට පත් කරනවා. நீங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். අපගේ දෑත් දෙක සෝමෙන් ரெண்டு கைகளை வைத்துக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியம், தேவாஸ்வதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම, දේවාශිර්වාදය ඔබ සම්මදනා සමග අදත් සදාකාලයක් ඔබ සමගම පැවතේවා. සභාව සද්දගෙන ආමේන්.